எங்கள் அத்தை இங்கே தமிழ்நாட்டில் தான் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு இடத்து வாங்கியிருந்தாங்க. அப்போ அதை விற்றுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுலேருந்து ஹஜ்ஜுக்கு தனியாக போகிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. தனியாக போகிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களும் எங்கள் அம்மா நகையத்தை விற்று அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. அப்புறமா எங்கள் அத்தை அந்த காசு திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆசைப்பட்டதுனால எங்கள் அத்தாவும் முயற்சி பண்ணி 2 பேரும் ஹஜ்ஜுக்கு போனாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது எங்கள் சித்தி சொன்ன செய்தி என்னென்னா, அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் அந்த ஹார்ட் பேஷண்ட்னால அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் அந்த தள்ளி விடுறதுனால ஒரு பயம் வந்துருச்சு. அப்போயே எங்கள் அம்மாவுக்கு ஒரு அறிகுறி வந்துருச்சு. அப்போ எங்கள் அம்மா அந்த நேரத்திலே காபாவில் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு துவா செஞ்சது, நான் மும்பைக்கு போய் என்னுடைய வீட்டில் தான் போய் நான் மரணிக்கணும், மௌத்தா போகணும், இங்கே இருந்தால் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னுடைய பிள்ளை இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணமாக துவா செஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே எதுவும் ஆகலை. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 மாதமாக தொடர்ச்சியாக உடம்பு சரியில்லை, நிறைய உடம்பு சரியாக